வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஜனவரி 30ஆம் தேதி நிஃப்டி 50 எப்படி பிஹேவ் ஆயிருக்கு? ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் நமக்கு பார்க்க போறோம். அதே மாரி நாளைக்கு 31ஆம் தேதி கடைசி நாள், நாளையோட ட்ரேடிங் செஷன். அண்ட் நாளைக்கு அப்புறம் பெரிய சேஞ்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப நாளைக்கு என்ன நடக்கலாம்? அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோல. முதல்ல இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன்னா, நிஃப்டி 50 வந்து கடந்த ஒரு 15 நாளா நம்ம வந்து ஒரு 1 மந்தோட சார்ட் நான் உங்களுக்கு இப்ப எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி மார்க்கெட் மேல போயிருந்திருக்கும். போயிட்டு 3ஆம் தேதி வரைக்கும் மேல போயிருந்திருக்கும். ஸோ, இதுதான் வந்து ஜனவரி 1ஆம் தேதி. ஜனவரி 1லேருந்து 3 வரைக்கும் போனது 24,200 வரைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, 24,000 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் 3ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி இங்க, அங்கருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் 3ஆம் தேதி வரைக்கும் மேல போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயி நமக்கு 13ஆம் தேதி, அதாவது 10, 13 பொங்கலுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரேஞ்ச், நான் ஒரு ஒரு ரேஞ்ச் இப்ப மார்க் பண்றேன். நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் மாரி இருக்கு. இந்த ரேஞ்ச்க்குள்ள ஒரு பவுண்ட் ஆயிருச்சு. ஸோ, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரேஞ்சா தான் நம்ம கருதுறோம். இந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னா, 23,000ம், 23,500ம் இந்த மாரி ஒரு ரேஞ்ச்க்குள்ள தான் இந்த இந்த இது வந்து பவுண்ட் ஆயிருச்சு. அப்போ இந்த 23,000த்த பிரேக் பண்ணுது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அப்போ நேத்து 2 நாள் கரெக்ட். ஸோ இந்த ரேஞ்ச நம்ம மார்க் பண்றோம். லோவஸ்ட் வந்து 23,000ம், ஹையஸ்ட் வந்து 23, 23,500 இந்த ரேஞ்ச் பக்கம். இப்போ மார்க்கெட் எப்போ வந்து இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணுதோ, இந்த 23,400 பிரேக் பண்ணுதோ, அப்பதான் மார்க்கெட் வந்து மேல போகும் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து. அண்ட் இதுக்கான கருத்து என்னன்னா, 23,500ல ஒரு பயங்கரமான ஸ்டாப் லாஸ் நெறைய பேர் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா, 27ஆம் தேதி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிடுச்சு. அப்போ டவுன்ஃபால் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம் என்னன்னா, இந்த 28,800ங்கிறது 22,800ங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட். எப்படின்னா, ஒரு 8 மாசம் கடந்த ஜூன், ஜூலைல இருந்தமான ஒரு லோவஸ்ட் பாயிண்ட். அப்ப இவ்ளோ லோவஸ்ட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் என்னன்னா, மார்க்கெட் 3வது நாளா, நம்ம இப்போ 5 டேஸ் ட்ரேடிங் செஷன் எடுக்கிறேன். எடுத்துட்டு இத டெலீட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் நாள் 29ஆம் தேதி மார்க்கெட் இதுவரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 30ஆம் தேதி மார்க்கெட் இப்போ இதுவரைக்கும் வந்திருக்கு. அப்போ கடந்த 2 நாள், அதுவும் இல்லாம 3வது நாள் இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நல்ல குரோத்ல இருந்திருக்கு. ஸோ நமக்கு பார்த்தோம்னா, 3 நாள்ல மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 2% குரோத் இருந்திருக்கு. 400 பாயிண்ட் ஸ்ட்ரெய்ட்டா வந்து மேல போயிருந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா, நம்ம 27ஆம் தேதி திங்கட்கிழமை சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆயி கொஞ்சம் டவுன் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. மார்க்கெட் இன்னும் கீழ போயிருமோன்னு. மேல வந்திருக்கு. இப்போ எந்த ரேஞ்ச்ல வந்திருக்குன்னா, 23லருந்து 23, 23,300ங்கிற ரேஞ்ச். இதுதான் நம்ம நேத்து பிரெடிக்ட் பண்ணது. நீங்க நேத்து வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நேத்து நம்ம இத தான் நம்ம பிரெடிக்ட் பண்ணோம். அண்ட் என்னன்னா, மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி 22,200ம், 23,200ம் சாரி 23,000த்துல ஸ்டார்ட் ஆகி 23,200ம், 23,300ம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் இன்னைக்கு குளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் 23,300 அதாவது 23,300 வரைக்கும் நம்ம வந்து குளோசிங் குடுத்துருக்கோம். அப்போ இந்த குளோசிங்லேருந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும்? அத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நேத்தோட ட்ரேடிங் செஷன்ல எப்பப்பலாம் நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நேத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 3 இடத்துல ட்ரேடிங்க்கான செட்டப் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போதே செகண்ட் கேண்டில்லயே பார்த்தீங்கன்னா, கிரீனா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டா வந்தோனே எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் கேண்டில் கிரீனா வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அண்ட் 3வது கேண்டில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில். நான் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். அப்போ 3வது கேண்டில் ரெட் கேண்டில் வந்தோனே, ஓகே. அது அது வந்து இது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெர்ட்டட் டாஜி மாரி இருந்துச்சு. டாஜினா அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கிற மாரி. அண்ட் 3வது கிரீன் கேண்டில் வந்தோனவே நம்ம ட்ரேடிங்கே எடுத்துட்டோம். ட்ரேட் எடுத்துட்டு மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் லாங் பொசிஷன் வச்சிருந்தோம்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலோட லோவஸ்ட் பாயிண்ட்ல இருந்துச்சு. இங்க அண்ட் ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 டூ 5 வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இவ்ளோ வச்சிருந்தேன். அண்ட் ஸோ நமக்கு பொசிஷன் இங்கிருந்து எடுத்திருக்கோம். என்னோட இது வந்து டார்கெட் வந்து 23,300 தாண்டணும் அப்படின்னு சொல்லி. 23,300 தாண்டணும்னு. ஆனா 23,300க்கு போல 23,97 அந்த ரேஞ்ச் வந்தோனவே மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அப்போ இந்த 23,000 ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்தோனே மார்க்கெட் வந்துருச்சு. அப்போ நான் இங்கருந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சு
ஸோ நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து நான் ட்ரேட் எடுத்தேன். இங்க வந்துட்டேன். இங்க வந்ததுக்கப்புறம் நான் மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட்டு தடவ டவுன்ஃபால் ஆச்சு. திருப்பி ஒரு கிரீன் வந்துச்சு. திருப்பி டவுன்ஃபால். அப்போ இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்ச உடனவே நான் வந்து பொசிஷன க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு நேத்தோட பொசிஷன். ஸோ அப்போ நேத்து வந்து இங்க இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் இருந்துச்சு. அங்கருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாகும்போது நான் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா, இந்த 23,000ங்கிற சப்போர்ட்லருந்து கீழ வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த சப்போர்ட்ட 2, 3 தடவ டெஸ்ட் பண்ணுச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம லைன் வச்சிருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் தடவ டெஸ்ட் பண்ணுச்சு. செகண்ட் டைம் சரி வெயிட் பண்ணேன். 3 டைம் டெஸ்ட் பண்ணுச்சு. இது புல் பேக்கா இருக்கும்னு. 3 டைம் டெஸ்ட் பண்ணுச்சு. 3வது தடவ டெஸ்ட் பண்ணுச்சு. அப்புறம் நமக்கு ஒரு ரெட் கேண்டில் பெருசா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சோனே, பொசிஷன க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேட். அதாவது லாங் பொசிஷன் இந்த இடத்துல எடுத்திருக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ரேட். 2வது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் லைன் தான். அப்படின்னா, இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள. அப்போ இந்த 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். அப்போ நம்ம வெயிட் பண்ணோம். அப்போ இந்த மாரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சுட்டு, இந்த ரேஞ்சுக்குள்ள போகுமா? ஏன்னா, இந்த இடத்துல தான் நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணோம். இங்கேருந்து இங்க வந்துச்சு. திருப்பி மேல. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துட்டு, அப்புறம் இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணுச்சு பாருங்க. இந்த ரேஞ்ச நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஞ்ச பிரேக் பண்ண இந்த ரெட் கேண்டில். இங்க தான் அடுத்து நம்ம ஷார்ட் பொசிஷன். அப்போ இந்த ஷார்ட் பொசிஷன்ல நான் வந்து இங்கேருந்து ஷார்ட் பொசிஷன் எடுத்து, இதோட கேண்டிலோட மேல குளோசிங். ஏன்னா, என்னோட லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணுங்கிறதுனால, ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 3 தான் இருந்துச்சு. அண்ட் நான் வந்து 4க்கு ஷிஃப்ட் பண்ணேன். இந்த பக்கம் 4 வரைக்கும் வச்சுட்டேன். இந்த 4 என்னன்னா 23,154 இது நேத்தோட குளோசிங்கோட ஸ்டார்ட். அதாவது நேத்து வந்து இந்த இடத்துல தான் பொசிஷன் க்ளோஸ் ஆச்சு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ மார்க்கெட் எப்படியா இருந்தாலும் இத தாண்டி கீழ போகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு டவுட்டு. ஸோ அந்த ரேஞ்ச் வந்தோனே நம்ம எடுத்துக்கலான்னு. அப்போ மார்க்கெட் இங்கிருந்து வந்துச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கீழ வந்துச்சு. இந்த இடத்துல 23,150ல 2வது தடவ கிரீன் கேண்டில் வரும்போது பொசிஷன க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்பவுமே நான் என்ன பண்றேன்னா, இத நான் வந்து ஒரு பழக்கமா தான் வச்சிருக்கேன். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நம்மளோட டார்கெட் வந்தா ஸ்டாப் பண்ணிறணும். ஸோ இந்த இடத்துல பொசிஷன் வரும்போது, இங்க வரைக்கும் வந்தோனே நான் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஆனா நான் வெயிட் பண்ணி இதையும் கிராஸ் ஆகுமான்னு பார்த்து, இந்த கிரீன் கேண்டில் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த பொசிஷன க்ளோஸ் பண்றேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இங்கேருந்து ஷார்ட் பொசிஷன் எடுத்தேன். இந்த இடத்துல நான் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த இடத்துக்கு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருச்சு. கிரீன் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. ஆனா நான் இங்க க்ளோஸ் பண்ணாம இந்த செகண்ட் கிரீன் கேண்டில்ல தான் க்ளோஸ் பண்ணேன். அதனால இப்ப பார்த்தீங்கன்னா, 65 பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து 54 பாயிண்ட். ஒரு 10 பாயிண்ட் கம்மியா கிடைச்சுச்சு. பட் ஓகே. லைக் என்னதான் இருந்தாலும் ப்ராஃபிட்ங்கிறனால நான் எடுத்திருக்கேன். ஆனா இது வந்து ஒரு ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. என்னன்னா நம்மளோட டார்கெட் ரீச் ஆகுதா பொசிஷன க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் 2 பொசிஷன். இதுக்கப்புறம் இருக்கே ஒரு பெரிய மூவ். அதுல நீங்க ட்ரேட் எடுக்கலையா அப்படின்னு கேட்டா, எனக்கு எப்பயுமே ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேல ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கொஞ்சம் அதிகமாகும். அதுவும் இல்லாம நேத்து எக்ஸ்பைரி டே. அதனால ஆப்ஷனோட பிரைஸஸ் பயங்கரமா ஷூட் அப் ஆச்சு. ஸோ அதனால நான் வந்து 2 மணிக்கு மேல ட்ரேட் எடுக்கல. 2 ப்ராஃபிட் கிடைச்சுச்சு அமைதியா அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, மோஸ்ட்டா நான் ரீசென்ட்டா கூட ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். 2 விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ரூ. 10,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போற ட்ரேடு. 3வது ரூ. 10,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்குல்ல. நம்ம இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 10,000த்துலேருந்து ப்ராஃபிட் வந்து ரூ. 3,000 மாறிரும். ரூ. 7,000 லாஸ்ல போயிரும். அப்போ அது தேவையில்ல. நமக்கு 2 ட்ரேட் கிடைச்சுச்சா, இன்னைக்கு போதும் அவ்வளோதான் சந்தோஷமா. ஸோ இந்த மைண்ட் செட்ட நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இது 3வது நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா, நேத்து இந்த ட்ரேடும் நீங்க எடுத்திருந்திருக்கலாம். ஸோ ஏன்னா இது வந்து இந்த ஒரு 23.50லேருந்து 23.100லேருந்து இது வந்து மேல போற ஸ்விங் தான். ஸோ அதனால எடுத்திருந்திருக்கலாம். 1 டே ஃபுல் மூவ்மெண்ட்டா இந்த 1 ஹவர்ல இந்த கேண்டில் ரீச் ஆயிருச்சு. ஃபுல். ஸோ இப்ப இதுதான் நேத்து நீங்க எந்தெந்த இடத்துலலாம் ட்ரேட் எடுத்திருக்காங்களா பொசிஷன். இப்ப நம்ம இதெல்லாம் டெலீட் பண்ணிருவோம். டெலீட் பண்ணிட்டு நமக்கு வந்த எஸ்எம்ஏ என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்ஏல மார்க்கெட் வந்து குரோ ஆயிட்டு இருந்துச்சு இதுவரைக்கும். அண்ட் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்ஏ கொஞ்சம் கீழ வந்திருக்கு. 50 கொஞ்சம் கீழ வந்திருக்கு. அதே மாரி 100 கொஞ்சம் மேல போயிருக்கு. இது 2க்கும் நடுவுல இருக்க கேப் பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 56 பாயிண்ட் கேப் இருந்துச்சு. இந்த 56 பாயிண்ட் கேப் எவ்வளவா மாறி இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு 22 பாயிண்ட் கேப்பா மாறியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சிக்னல். ஸோ இந்த ஒரு ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே மேல இருந்து கொஞ்சம் கீழ வந்துருச்சு. அண்ட் இந்த ஷேப் வந்து சப்போஸ் இப்படி போயிட்டு இருந்தது. இப்படி தான் வந்திருக்கு. அதனால நமக்கு நல்லது. ஏன் இப்படி வந்துருச்சுனா தான் மார்க்கெட் கீழ போகும்னு அர்த்தம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட் இப்படி மேல போயிட்டு இருந்தது. கொஞ்சம் வளைஞ்சு இப்படி வந்திருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட் ஸ்டேபிள் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா கன்சாலிடேட் ஆக போகுது. சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆக போகுது. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு இருக்க மார்க்கெட் இப்படி டவுன்ஃபால் ஆச்சுனா தான் கீழ வருதுன்னு அர்த்தம். இந்த ஷேப் கொஞ்சம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். மார்க்கெட் இங்க மேல வரைக்கும் போயிட்டு, இந்த இடத்துலருந்து பாயிண்ட் கொஞ்சம் சரிஞ்சு ஃப்ளாட் ஆகுது.
இது வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்க்கான ஆகப்போகுதுங்கிறதுக்கான மார்க்கெட். 2வது வந்து இப்படி ஆச்சுன்னா டவுன்ஃபால் ஆகப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆங்கிள் 2ம் நமக்கு முக்கியம். இந்த இடத்துக்கும், இந்த இடத்துக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் இப்படி போய் இந்த இடத்துல ஃப்ளாட் ஆகுது. இப்படி போய் டவுன்ஃபால் ஆகுது. ஸோ இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட் ஆரம்பிக்க போகுதுங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளோட SMA சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்லேருந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் இதுக்கான கேப்பும் குறைஞ்சிருக்கு. இந்த கேப்பையும் நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சேன். இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் கேப் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த 50 பாயிண்ட் கேப்பு குறைஞ்சு இந்த இடத்துல 22 பாயிண்ட் கேப்பா மாறிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ஒரு கன்சாலிடேட்டட் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சிக்னல். ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் வேற எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்மளோட RSI. நீங்க வேற எதுவும் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்கனாலும் ஓகே. நான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், வால்யூம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் RSI. ஸோ RSIல என்னன்னா, ஆல்மோஸ்ட் இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 70 கிட்ட இருக்கு. அப்போ இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் எப்போ 70ல இருக்கோ, அப்போ கொஞ்சம் கீழ இறங்கி வரும். ஸோ அப்போ நாளைக்கு வந்து 30ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னா, ஆல்மோஸ்ட் 50ல மேல போயி 70க்கு போயிட்டு அப்படியே மெதுவா கீழ வந்து திருப்பி இந்த இடத்துல குரோத். ஸோ இங்க வந்தபோது தான் மார்க்கெட் வந்து 2 மணிக்கு குரோத் ஆயிருந்திருக்கு. சப்போஸ் நான் RSI நேத்து பார்த்திருந்தேன்னா, ட்ரேட் எடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். பட் ஓகே. ஸோ 2 ப்ராஃபிட் நம்ம அமைதியா இருக்கணும். ஸோ அடுத்து வந்து மார்க்கெட் மேல போயிருச்சு. ஸோ இங்கருந்து கொஞ்சம் கீழ இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் மார்க்கெட் என்ன சொல்லுது? டவுன்ஃபால் ஆகுறதுக்கான அதாவது பிரைஸ் வந்து இதுக்கப்புறம் இன்கிரீஸ் ஆகாது, குறையும் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் இந்த RSI குடுக்குது. ஸோ RSIல என்ன சொல்லுது? பிரைஸ் இதுக்கு மேல இன்கிரீஸ் ஆகாது, குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுதுன்னா, கன்சாலிடேட்டட் மார்க்கெட் ஆரம்பிச்சதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அண்ட் நம்மளோட ஓப்பன் செயின் அனாலிசிஸ் இது ரொம்ப முக்கியமானது. நம்மளோட நேத்தோட ஓப்பன் செயின் அனாலிசிஸ் நமக்கு நேத்து நீங்க ட்ரேட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சு, அதாவது 23,100லேருந்து ஆரம்பிச்சு 23,300 வரைக்கும் போயிருக்கு. இது நம்மளோட ஓப்பன் செயின் அழகா நேத்தே சொல்லிருச்சு. அதுதான் நம்ம நேத்து சொல்லியிருந்திருப்போம். இன்னைக்கு 29 30 நேத்தோடத நான் பார்க்குறேன். இதான் நேத்தோட சார்ட். நேத்தோட அட் த மணி பார்த்தீங்கன்னா 23,150. நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் அதிகபட்சம் போனா 200, 200 தாண்டுனா 300 வரைக்கும் போகும்ன்னு சொல்லியிருந்தேன். அதே தான் நடந்திருக்கு மார்க்கெட். இப்ப பாருங்க. இந்த ஷேப் பார்த்தாவே தெரியும். இது நமக்கு வந்து இந்த இருக்கிற மணியிலிருந்து அட் த மணியிலிருந்து அதாவது இந்த மணி பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் போயிருக்கும்னா 200, 300, 500 இதுதான் ஒரு 3 ஸ்ட்ராங்கஸ்ட் பெரிய பார் இருக்கு. சப்போர்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 23,300 சாரி 23,000 இதுதான் ஹையஸ்ட் சப்போர்ட். அப்ப இந்த ரேஞ்ச்குள்ள மூவ் ஆறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு நேத்து நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் எந்த ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, அட் த மணி வந்து 23,250ல இருக்கு. அதாவது 23,250ல இருக்கு. அப்போ இங்கருந்து மார்க்கெட் மேல போகும் அப்படின்னா, அதிகபட்சம் 23,300 வரைக்கும் தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்ப மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன ஆகும்னா, இந்த பாயிண்ட்ட கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நெறையா இந்த பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா, 31,00,000 புட்டும், 85,00,000 கால் ஆப்ஷன்ஸும், காலும் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இந்த இடத்துல வந்து பொசிஷன்ஸ் இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் ட்ரிக்கர் ஆனோனே, மார்க்கெட் கடகடன்னு ஃபால் ஆக ஆரம்பிக்கும். எவ்வளோ தூரம் ஃபால் ஆகலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 23,000. அப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்ல. ஸோ இந்த ஆப்ஷன் செயின்ல நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த பெருசா எந்தெந்த கேண்டில்லாம் இருக்கு, கேண்டில் இல்ல சாரி, இந்த பார் எல்லாம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 23,300ல இருக்கு. அப்போ இத தாண்டி இந்த பக்கம் எதுவும் ஹையஸ்ட்டா இருக்கா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது இன்னும் நகர மாட்டேங்குது. ஓகே. எஸ். இத தாண்டி ஏதாவது ஹையஸ்ட்டா இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இதுதான் ஹையஸ்ட். அப்போ இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ, அப்ப நாளைக்கு மார்க்கெட் இந்த பொசிஷன் ரீச் ஆகலாம். இந்த பொசிஷன் ரீச் ஆயிட்டு இதுவரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். சப்போஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் கேப் அப்பா ஓப்பன் ஆகி 23,000 தாண்டி போச்சுன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்க இருக்கும்னா, இது எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ, அப்போ வந்து 23,500 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பா இருக்கும். அண்ட் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் டவுன்ஃபால் ஆறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சொல்லுது. இங்க நான் சார்ட்ல இத வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ, நமக்கு சார்ட்ல வந்து முக்கியமான டேட்டாஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது 23 நான் ஒரு பேரலல் சேனல் வரைஞ்சுறேன். 23,300 எஸ். இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 23,300ல இருந்து மார்க்கெட் அப்படியே கீழ வந்தா 23,000 வரைக்கும் வரலாம். இவ்வளோ தூரமா?
ஸோ இதுதான் நமக்கு நாளைக்கு சொல்ற நம்மளோட ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. இதான் 2 மணி. பிப்ரவரி 1 தேதி வரைக்கும் நான் வந்து வச்சுர்றேன். பிப்ரவரி 1 தேதி சாட்டர்டே. அப்போ இந்த ரேஞ்சில இருக்கு. இப்போ மார்க்கெட். சப்போஸ் மார்க்கெட்டோட 2 பொசிஷன் இருக்கு. ஒண்ணு வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோமே இந்த இடத்துல. கேப் அப்பா ஓப்பன் ஆகுதுன்னா, மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ஃபால் ஆயி, இந்த ரேஞ்ச்ல வர்றதுக்கான சான்சஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு. 2வது இதோடது ரெட் கலர்ல வரைஞ்சிடுறேன். 2வது பார்த்தீங்கன்னா, கேப் அப் ஆயி மேல போனா என்ன நடக்கலாம்? அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் மேல போனா எது வரைக்கும் போலான்னா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஒரு 23,500 வரைக்கும் போலாம். ஸோ இத வந்து நான் கிரீன் கலர்ல போட்டுறேன். ஸோ மேல போகுதுங்கிறனால கிரீன் கலர், கீழ வர்றதுங்கிறனால ரெட் கலர். ஸோ அப்போ இத வந்து நான் டவுன் சைடு தான ஃபால் ஆகுது. இது ஏன் நீங்க கன்சாலிடேஷன் மார்க்கெட் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நான் வந்து இந்த ரேஞ்ச் பாருங்க. ஸோ இந்த ரேஞ்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம ஒரு பாக்ஸ் மாரி போட்டு வைக்கிறோம். இந்த மாரி ஒரு பாக்ஸ் மாரி நம்ம இங்க போட்டோம்னா, ஸோ இந்த ரேஞ்ச்ல இருந்து மேல அது போயிருச்சு. திருப்பி கீழ வந்துச்சு. திருப்பி மேல போயிடுச்சு. திருப்பி கீழ வருது. ஸோ அப்போ இது வந்து நாளையோட ட்ரேட் மட்டும் பார்க்கும்போது இது டவுன்ஃபாலா தெரியலாம். ஆனா நம்ம ஒரு 2, 3 நாளோட ட்ரேட் எடுத்து நம்ம தேடி பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு. ஸோ அதனால தான் இந்த டவுன்ஃபால் ஆனா சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்றேன். ஸோ அப்போ என்னோட ஒப்பீனியன் படி நாளைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போலான்னா, டவுன்ஃபால். இந்த ரெட் தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டே இல்ல. ஸோ அதனால நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,300ம் 23,000ம். உங்களுக்கு எப்ப டவுட் வந்தாலும் இந்த ஓப்பன் சார்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த ஓப்பன் செயின். இந்த ஓப்பன் செயின்ல நம்ம 2 விஷயம் பார்க்கணும். நான் வந்து என்னன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட இதுதான் பார்க்குறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்குறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பார்க்கல. இங்க ஓஏ சேஞ்சுன்னு இப்படி இருக்கும். இது நான் பார்க்கல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இங்க ஓஏ சேஞ்ச்னா இங்க தெரியும். எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம பார்க்கல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா தான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு பேரு ஓஐன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சரோட ஓஐ. ஸோ இதுதான் வந்து நம்மளோட நிஃப்டி 50யோட இன்னையோட அனாலிசிஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. நாளைக்கு குரோத் வந்து கம்மியா இருக்கும். இதுதான் நாளைக்கு. பட் அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை மார்க்கெட் பயங்கரமா டிஃபர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா 1 தேதி நமக்கு பட்ஜெட் வரப்போகுது. அவ்வளோதான் இதோட அனாலிசிஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல. டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் இந்த சேனல்ல போட்டுட்ருக்கோம். அதுவும் இல்லாம நெறையா வந்து கமாடிட்டி ட்ரேடிங்ஸோட டிப்ஸு, அதே மாரி டாப் 5 ஸ்டாக்ஸ் ஆஃப் 2025 இந்த வீடியோஸ்லாம் நம்ம கூட சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்க. அது பயனுள்ளதா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ட்ரேடிங் சம்மந்தமானா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். இல்லன்னா அது சம்மந்தமா வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.